வணக்கம். மற்றொரு காணொளியில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. யாழ் செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து குழந்தைகளுக்கு பாலூட்டும் போத்தல் அடையாளம் காணப்பட்ட பகுதியில் குழந்தையின் எண்பு தொகுதி ஒன்றும் இன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி சித்துவாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ள மனித புதைகுழிக்கு அருகில் மேலும் மனித புதைகுழிகள் இருக்கலாம் என செய்மதிப்படங்கள் மூலம் சில பகுதிகளில் சந்தேகத்தின் அடிப்படையில் அடையாளப்படுத்தப்பட்டு தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவாவினால் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த பகுதி தடயவியல் அகழ்வு தளம் 2 என நீதிமன்றத்தால் பிரகடனப்படுத்தப்பட்டு அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றது. 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 17ஆம் நாள் அகழ்வு பணிகள் இடம்பெற்ற போது குழந்தைகளுக்கு பாலூட்டும் போத்தல் ஒன்றும் வெள்ளை நிற ஆடை ஒன்றும் அடையாளம் காணப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த பகுதியிலிருந்து குழந்தையின் எண்பு தொகுதி ஒன்றும் அடையாளம் காணப்பட்டு இன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதேவேளையில் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட இன அழிப்பிற்கான தீர்வானது சர்வதேச நீதி பொறிமுறைகளூடாக வழங்கப்பட முடியும் என்பதை வலியுறுத்தி இன்றைய தினம் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் எங்கும் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் யாழ்ப்பாணம் செம்மணி புதைகுழிக்கு அண்மித்த பகுதியான நல்லூர் வீதி வளைவில் அமைந்துள்ள பகுதியில் இந்த போராட்டமானது ஆரம்பமாகி இருந்தது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பதாதைகளை ஏந்தியவாறு இனப்படுகொலைக்கு நீதி வேண்டி கோஷமிட்டவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன், வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா நிரோஷ், காணாமல் ஆக்கப்பட்டோருடைய உறவுகள், சமூக மட்ட அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதேவழியில் மனித புதைகுழி காணப்படும் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்திற்குள் அத்துமீறி உள்நுழைந்து புகைப்படம் எடுத்த மதகுரு தலைமையிலான குழுவினரால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. மனித புதைகுழி காணப்படுவதாக நீதிமன்றத்தால் அடையாளம் காணப்பட்டு அகழ்வுப்படி இடம்பெறும் இடத்திற்கு நேற்றைய தினம் மதகுருவின் சிபார்சுடன் கூடிய கடிதம் ஒன்றுடன் உள்நுழைந்து புகைப்படம் எடுத்தவர்களை போலீசார் அங்கிருந்து வெளியேற்றினர். இவ்வாறு வெளியேற்றப்பட்டவர்கள் அகழ்வுப்படி இடம்பெறும் இடத்தில் அனுமதியின்றி எடுத்த நிழல் படங்களும் போலீசாரினால் அளிக்கப்பட்டிருந்தது. இதேவழியில் மனித புதைகுழி அடையாளம் காணப்பட்ட செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மேலும் மனித புதைகுழி இருக்கலாம் என சந்தேகத்தின் அடிப்படையில் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு புதிய பகுதியான தடயவியல் அகழ்வு தளம் 2 சட்ட ரீதியாக உடற்கூற்று பரிசோதனை செய்யப்பட்டு பிரேத பெட்டியில் அடக்கம் செய்யப்பட்ட சடலம் ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த பகுதியில் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்கள் மற்றும் நல்லூர் பிரதேச சபையின் பணியாளர்களுடைய உதவியோடு அகழ்வு பணிகள் கடந்த ஜூலை மாதம் 2ஆம் தேதி ஆரம்பமாகி இருந்தது. மேலும் அந்த பகுதி தடயவியல் அகழ்வு தளம் 2 என நீதிமன்றத்தால் பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 20ஆம் நாள் அகழ்வு பணிகள் இடம்பெற்ற நிலையில் தடயவியல் அகழ்வு தளம் 2 சட்ட ரீதியாக உடற்கூற்று பரிசோதனை செய்யப்பட்டு பிரேதப்பட்டியில் அடக்கம் செய்யப்பட்ட சடலம் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அந்த சடலம் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய உடற்கூற்று பரிசோதனை செய்யப்பட்டது என்பதை சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையா நீதிமன்றத்தில் கவனத்திற்கொண்டு சென்றதன் அடிப்படையில் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய அது மீளவும் மண் போட்டு பாதுகாப்பாக மூடப்பட்டுள்ளது. தடயவியல் அகழ்வுத்தளம் 2 தொடர்ந்தும் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளையில் இன அழிப்பிற்கு சர்வதேச நீதி கோரி மட்டக்களப்பிலும் இன்றைய தினம் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக தமிழ் மக்கள் மீது திட்டமிட்ட வகையில் நடத்தப்பட்டு வரும் இன அழிப்பிற்கு சர்வதேச நீதி கோரிய போராட்டமானது வடக்கு கிழக்கு சமூக இயக்கத்தினுடைய ஏற்பாட்டில் வடக்கு கிழக்கில் உள்ள 8 மாவட்டங்களிலும் இன்று காலை ஒரே நேரத்தில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்று காலை மட்டக்களப்பு காந்தி பூங்கா முன்பாக இன அழிப்பிற்கு சர்வதேச நீதி கோரிய போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதன்போது பதாதையினை ஏந்தியவாறு சமநீதி கோரிய கோஷங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டதுடன் கையொப்பமும் பதிவு செய்யப்பட்டுள்ளது.
குறித்த போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீநேசன் வைத்தியர் இளையதம்பி ஸ்ரீநாத், மட்டக்களப்பு மாநகர சபையினுடைய முதல்வர் சிவம் பாக்கியநாதன் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்களும், காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க பிரதிநிதிகள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளையில் ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புடைய சூத்திரதாரி சாராவை கடத்தி சென்ற மர்ம நபர்கள் குறித்து இலங்கை இராணுவத்தினருக்கு தெரிந்திருக்கலாம் என்று நாடாளுமன்ற உறுப்பினரான முஜிபுர் ரஹ்மான் நேற்றைய தினம் தெரிவித்தார். நாடாளுமன்ற அமர்வின் போது உரையாற்றிய முஜிபுர் ரஹ்மான் அரசாங்க தரப்பிடம் கேள்வி எழுப்பும் போது இவ்வாறு தெரிவித்தார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கின்ற போது, ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடன் தொடர்புடைய சூத்திரதாரியான சாரா என்று அழைக்கப்படுகின்ற புலஸ்தீனியை ஒருவர் கடத்தி சென்றதாக தாக்குதாரி சக்ரானின் மனைவி ஆதியா தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் சாரா உயிரிழந்ததாக இறுதியாக தெரிவிக்கப்பட்ட DNA அறிக்கையை நாங்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதேபோன்று அன்று எதிர்க்கட்சியில் இருந்த நீங்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் பிரகாரம் தற்போது இந்த தாக்குதல் தொடர்பில் அரசாங்கம் விசாரணை ஆரம்பித்திருக்கிறது. அதற்கு நாங்கள் பூரண ஆதரவை வழங்க தயார். ஆனால் தாக்குதல் நடந்த சந்தர்ப்பத்தில் கிழக்கு மாகாண கட்டளை தளபதியாக இருந்தவர் தற்போது அரசாங்கத்தில் இருக்கும் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அனுர ஜெயசேகர. அன்று சாய்ந்தமரத்தில் குண்டு வெடித்த போது அந்த இடத்திற்கு ஆரம்பமாக வந்தது இராணுவத்தினராகும். அப்படியானால் சாராவுக்கு என்ன நடந்தது, அவரை யார் கடத்தி சென்றார்கள் என்பது தொடர்பான தகவல் இராணுவத்திற்கு தெரிந்திருக்க வேண்டும். அனுரு ஜெயசிங்கவிற்கு தெரியாமல் இராணுவத்தினர் அங்கு வர முடியாது. அவரும் அந்த சந்தர்ப்பத்தில் தெரிந்திருக்காவிட்டாலும் பின்னராவது இதனை தெரிந்திருப்பார். அன்றைய அரசாங்கத்திற்கு இந்த தாக்குதல் தொடர்பில் சம்பந்தம் இருப்பதாக ஜனாதிபதியும் தெரிவித்திருந்தார். அப்படியானால் அன்றைய அரசாங்கத்தின் கிழக்கு மாகாண கட்டளை தளபதியாக இருந்த அனுர ஜெயசிங்க தற்போது அரசாங்கத்தினுடைய பிரதி அமைச்சராக இருக்கும் நிலையில் அவருக்கு கீழ் உள்ளவர்களே தற்போது இந்த தாக்குதல் தொடர்பில் விசாரணை நடத்தும் போது அந்த விசாரணை எவ்வாறு நீதியான விசாரணை என தெரிவிக்க முடியும் என குறிப்பிட்டார்.